கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவ்வேளையில கூட அருமையான பக்கத்துல பிஷப் அம்மா என்னோடு கூட உட்கார்ந்துட்டு சொல்லிட்டே இருந்தாங்க, சாந்திமா பாடு, சீக்கிரமா பாடு அப்படின்ட்டு. சமீபத்தில் அருமையான போதகர் ஐசக் டேனியல் அவர்களும் ஈவாவும் என்னை சபையிலே அழைத்து இங்கே வந்து நான் பிரசங்கித்தேன். அன்றைக்கு நான் பிஷப்பை பார்த்தேன். அவர் என் கூட நல்லா பேசினாரு. ஜான் சாலமன் மனைவியா சாந்தியா அப்படின்னு கேட்டுட்டு, பாஸ்டர் நான் ஜெபம் பண்ண போறேன்னு ஜெபம் பண்ணிட்டு நல்லா இருந்தாங்க. பார்த்துட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வெளியில் வரும்போது பார்த்தேன், போஸ்டர்ஸில் புகழ் அஞ்சலி என்று போட்டிருந்தார்கள். மலை சரிந்தது, சாய்ந்தது, எதையோ போடுவார்கள். ஆனால் புகழ் அஞ்சலி அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது உண்மையாகவே அது நம்முடைய அருமையான போதகருக்கு தகுந்தது. வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, பிரசங்கியின் புஸ்தகத்திலே, பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள் நல்லது என்று வேதம் சொல்கிறது. ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள் நல்லது. வேதமே சொல்கிறது மரண நாள் நல்லது என்று சொல்லி. ஆனால் ஆரம்பத்திலே பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி, அந்த புகழ் அஞ்சலி என்று சொல்லும் பொழுது இதைதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அந்த பரிமள தைலம் வாசனை நிறைந்தது, மனம் நிறைந்தது, கமழ்ந்தது, இஸ்ரவேலிலே நேர்த்தியானது, விலை உயர்ந்தது. அப்படிப்பட்ட அந்த பரிமள தைலத்தை பார்க்கிலும் ஒரு மனுஷனுடைய நற்கீர்த்தி, ஒரு மனுஷனுடைய சாட்சி மிக மிக நல்லது. அப்படிப்பட்ட அருமையான சாட்சியை பெற்ற நம்முடைய பிஷப் போதகர் ஐயா அவர்கள், இந்த எத்தனையோ நாட்கள் என்னுடைய கணவர் சொல்லியிருக்கிறார், ஜீசஸ் கால்ஸ்ல நாங்கெல்லாம் ஒன்னா இருப்போம், ஒன்னா ஜாலியா இருப்போம், சிரிப்போம், பேசுவோம். ஒரு சமயம் அவரை படுக்கடையா அப்படியே படுக்க வச்சு அவர் மரித்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி எல்லாருமா நாங்க அழுகுற மாதிரி இருந்தோம். அப்படியெல்லாம் நாங்களாம் இருந்த நாட்கள் உண்டு என்று என்னுடைய கணவர் டாக்டர் ஜான் சாலமனின் இடத்திலே சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட பரிமள தைலத்தை பார்க்க நற்கீர்த்தி பெற்ற வாசனை நிறைந்த அவருடைய புகழ் அஞ்சலி இன்றைக்கு பரலோக ராஜ்யத்திலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையினால இன்னும் அருமையான இந்த குடும்பம் பிஷப் அம்மா தொடர்ந்து அவர்களும் தீர்க்காயோடு சரீரத்தோடு சுகத்தோடு இருக்க நான் வாழ்த்துகிறேன். குடும்பத்தின் அங்கத்தினர்கள் அனைவரையும், விசேஷமாய் நம்முடைய ஐசக் டேனியல் அவர்களையும், ஈவா சகோதரியும், ரேச்சலையும், குடும்பத்தினரையும் கர்த்தர் தாமே பலப்படுத்தி காத்துக்கொள்வாரோட ஒரே பாடல், நானும்